மதங்கள் மனிதனை காக்கவே அன்றி மனிதன் மதங்களை காக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹாய் ஹலோ வீவர்ஸ், நான் உங்கள் லக்கி ஃபாத்திமா. இந்த வரிகளை ஆழமா சிந்திச்சிங்கன்னு சொன்னா, ஆழமா யோசிச்சிங்கன்னு சொன்னா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நான் சொல்ல வர விஷயம் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன் 2-3 போட்டோஸ். மத தலைவர்கள் செய்யற பிரச்சனைகள் அதுகளை பத்தி பேசுறல்ல, அதுகளை பத்தி ஊடகங்கள்லயோ அல்லது அதை பத்தி யாருமே பேச முன்வராத விஷயங்கள் தான் இந்த சோசியல் மீடியால நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. இதை பத்தி பேசுற நேரம் நான் ஒரு மதத்தை குத்தி காட்டியோ அல்லது ஒரு மத குருவை குத்தி காட்டியோ நான் இன்னைக்கு பேச விருப்பப்படல. அதனால தான் நீங்க இன்னைக்கு எல்லா மதமும் சார்ந்த சில சிம்பிள்ஸை நான் குறிச்சு வச்சுக்கிறேன், மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதாவது மதங்கள் என்றது ஏன் உருவாகிச்சு, மதம் என்றா என்ன, மதம் என்னன்னு சொன்னா மனிதனுக்கு நேர் வழி காட்டுறதுக்குரிய ஒரு வழி. அதாவது ஒரு மனிதன் நல்ல பாதைக்கு போறதுக்கு, நல்ல பாதைக்கு வழிகாட்டியக்கூடிய ஒரு விஷயமும் தவறான பாதையிலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு ஒளியும் தான் மதம் என்று சொல்றேன். அப்படி சொல்ற நேரம் அந்த மதத்தை மனிதன் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனிதர்களை பாதுகாக்கிறதுக்கு தான் மதம் உருவாகி இருக்கு. எல்லா மதத்திலையும் சொல்ற முக்கியமான கருத்துக்கள் என்ன? மனித நேயம், அன்பு, கருணை, அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யாம இருக்கிறது, நல்லது செய்யுங்க. இதுதான் எல்லா மதத்திலையும் பொதுவாக சொல்லப்படுற விஷயம். ஆனா இன்றைக்கு இந்த மதங்கள் எதற்காக பயன்படுத்தப்படுது? இந்த மதம் என்ற போர்வையில சமூகத்துல என்ன நடக்குது? மதம் என்ற போர்வையில, மத குருக்கள் என்ற போர்வையில மனுஷருக்கு அநியாயம் நடக்குது. அதாவது அதிகாரம், மற்றது அதிகாரத்துக்காக மதத்தை பயன்படுத்துறாங்க. அதோட பணம் சம்பாதிக்கிறதுக்கு மதத்தை பயன்படுத்துறாங்க. அதோட மக்களை ஏமாத்துறதுக்கு, மக்களை கிட்ட அவங்களோட பவரை காட்டுறதுக்கு மதத்தை பயன்படுத்துறாங்க. இப்படி செய்யறதால இதை மக்கள் ஏற்றுக்கொள்றாங்க. இப்போ உதாரணமா நாங்க சொல்லுவோம், 2019 இலங்கையில நடந்த சம்பவம் பாம் பிளாஸ்ட். அதுக்கு குறிப்பிட்டு மதத்தை சார்பா வச்சு மத குருமார் மாதிரி போதனை செஞ்சவங்க தான் முன்னின்று செஞ்சது. அது அப்ப இது மனிதர்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்த, மதபேதம் பிரச்சனை, இனவாதம் அதுகளை தூண்டுறதுக்கு அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி போட்டோன்னு தான் அது என்ன நடக்கிறது, அப்படியே வெட்டிக்கிற ஆண்டு. அந்த மாதிரி எந்த ஒரு மதத்தை சார்ந்தவங்களே மதகுருன்னு சொல்லி ஏதாவது சமூகத்துக்கு தேவையில்லாததை சொல்றாங்களா, அதை நாங்க பெருசா தலைக்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இளைஞர்களுக்கு சொல்றேன், பொதுவா ரத்த கொதிப்போடு இருப்பாங்களே இளைஞர்கள், யுவதிகளுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப இந்த சோசியல் மீடியா எல்லாத்த விடையும் பவரானது. இதுல யாராலும் மதத்தை முன் வச்சு ஏதாவது கருத்து சொல்றாங்களா, இப்படித்தான் செய்யவேன் அப்படி இப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணலும் லேசா. அந்த பிரெயின் வாஷால தானே எவ்வளவு படிச்சவங்க, இப்ப அந்த விஷயத்துல எல்லாம் சம்பந்தப்பட்டவங்க எவ்வளவு படிச்சவங்களா இருந்தாங்க. பிரெயின் வாஷ் பண்ணிடுறது ஈஸின்னு சொன்னா ஏதாவது ஒன்று சொல்லி மதத்தை சொல்லி கதை சொன்னே ஒரு தீவிரவாத போக்கு ஒரு மனுஷன் கிட்ட வந்துடும். அதனால யார் எதை கதைச்சாலும் நீங்க மெயினா யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, மதம் என்றது எதுக்கு? மதம் என்றது மனிதர்களை பாதுகாக்கிறதுக்கு தானே ஒழிய நாங்க மனிதர்கள் போய்த்து மதத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நாங்க அடிக்கடி வாசிக்கிற குர்ஆன், நாங்க எங்கட வழிகாட்டியா வழிகாட்டியா பாவிக்கிற குர்ஆன்ல என்ன சொல்லிருக்கி, லக்கும் தீனுக்கும் வலியதீன், சூரா காஃபிரூன்ல சொல்லப்பட்டது. அதுல தஃப்சீர் விளக்கத்தை எடுத்து படிங்க. என்னன்னு சொன்னா, முஸ்லிம்களும் படிங்க, மற்ற மதத்தவங்களும் அதை படிக்கலாம். அதுல இது இருக்குது, என்னது தர்ஜுமா, டிரான்ஸ்லேட் இருக்கி, அதுல விளக்கங்கள் இருக்கி, படிக்கலாம். எல்லா மதத்துல சொல்லப்பட்டதும் என்னது, எல்லாத்தையும் மதிங்கன்றதுதான் இந்த சூரா. மெயினா அந்த தஃப்சீர் விளக்கம் என்னன்னா, அந்த குறைஷி அந்த காஃபியர்கள் அந்த டைம்ல சொன்னாங்களாம், நீங்க ஒரு வருஷத்துக்கு நாங்க வணங்குற கடவுள்களை வணங்குங்க, நாங்க ஒரு வருஷத்துக்கு அல்லாஹ் தாலாவை வணங்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போடுவோம்னு சொல்லி சொன்னாங்களாம். அதுக்கு இறங்கின சூரா தான் அது. அதாவது நீங்க உங்களோட மார்க்கத்துல இருங்க, நாங்க எங்கட மார்க்கத்துல இருக்கிறோம், சரியா? உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எங்களுக்கு எங்களுடைய மார்க்கம். அதாவது இந்த சூரா பொதுவா சொல்லப்படுறது என்னன்னு சொன்னா, நம்பிக்கையின் உறுதி, நடப்பில் அமைதி என்ற ஒரு கருத்து நிறைய அறிஞர்களுக்கு மத்தியில இந்த சூறாக்கு சொல்லப்படுது. நோ காம்ப்ரமைஸ். அதாவது எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணல இஸ்லாத்துல. அதாவது எங்கட நம்பிக்கை எங்களுக்கு, உங்களோட நம்பிக்கை உங்களுக்கு. ஆனா இது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அடுத்தவன் நம்பிக்கையை பாதிக்காம நடந்துக்கோங்க. சூரத்துல் அன்ஆம்ல கூட 108 சரி 109 சரி வசனம் சரியா ஞாபகம் இல்லை, 108வது வசனம் என்று நான் நினைக்கிறேன், அதை நான் நோட் பண்ண மறந்துட்டேன். அந்த வசனத்துல கூட இருக்குது, அறிவின்மையால பிறருடைய கடவுள்களை திட்டாதீர்கள். அப்படி திட்டினு சொன்னா அவங்க அறியாமையால அல்லாஹ்வை திட்டுற சந்தர்ப்பம் உண்டாகும். அப்ப நாங்களே தான் தேடி
போய் தொப்பியை போட்டு வாங்கி போட்டுக்கொள்ற. என்ன செய்யற? நாங்க எதுக்கு மத்தவங்களை விமர்சிக்க, மத்தவங்களை திட்ட இதாக்க போகணும்? அப்படி போனோன்னே தான் அவங்க வந்து எங்களை திட்டதாக வார. அப்ப யாரையும் விமர்சிக்கிற தகுதியோ யாரையும் அடிக்கடி எல்லா வீடியோலையும் சொல்றது, யாரையும் குறை சொல்றதோ, யாரையும் அண்டர்ஸ்டிமேட் பண்றதோ அது யாருக்குமே ஏலா. மனிதர்களாகிய நாங்க பல மதங்களை நம்புறோம், அப்படித்தானே? பல மதங்களை நம்புறோம், பிரதான மதங்கள் 4 நம்புறோம், அதை விட நிறைய மதங்கள் இருக்கு நம்புறோம். எது சரி எது பிழைன்றது வந்து நாங்க வந்து எங்களுக்கு இப்ப நாங்க வந்து இஸ்லாம் உறுதியா நாங்க சொல்றதுதான் சரின்ற மாதிரி இந்துக்கள் சொல்லுவாங்க அவங்களோட மதம் தான் சரிண்டு, கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க அவங்களோட மதம் தான் சரிண்டு, பௌத்தர்கள் சொல்லுவாங்க அவங்களோட மதம் தான் சரிண்டு. அப்ப யாரும் சொல்லல நீ சொல்றது போய் நான் சொல்றது தான் சரின்னு நாங்க சொல்லலாம், அப்படித்தானே? நாங்க கூட இப்ப நாங்க நம்புற நம்பிக்கை எங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் அவங்களோட நம்பிக்கை அவங்களுக்கு முக்கியம். எல்லாருக்கும் செத்த பொறத்தானே உண்மை விளங்க போகுது, எல்லாருக்கும் செத்த பொறத்தான் உண்மை விளங்க போகுது. நாங்க உண்மையா கண்ணால எங்கட கண்ணால நாங்க பார்க்க போறோம். நாங்க வந்து எங்களுக்கு வழிகாட்டியா வந்தவங்களோட இதை வச்சு நாங்க நம்புறோம், நம்பப்படாதுன்னு சொல்லல, நாங்க நம்புறோம். நாங்க குர்ஆன் ஹதீஸை நம்புற மாதிரி தான் அவங்க பகவத்கீதையை நம்புறாங்க, திரிபீடகத்தை நம்புறாங்க, பைபிளை நம்புறாங்க. அதனால வந்து மதங்கள் என்று சொல்லிக்கொண்டு சண்டை பிடிச்சு கொள்ளாதீங்க தயவு செஞ்சு. முஸ்லீம் என்று சொல்லி ஒத்தனை கேவலப்படுத்தவோ, ஹிந்துன்னு சொல்லி ஒத்தனை கேவலப்படுத்தவோ, பௌத்தன்னு சொல்லி இன்னொத்தனை கேவலப்படுத்தவோ இல்லை. நாங்கள் எல்லாரும் மனுஷர்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு கிட்னி வியாதி பிடிச்சிட்டு ஒரு O+ கிட்னி ஒன்று தேவை, சரியா? கிட்னி ஒன்று தேவை. எனக்கு வந்து முஸ்லீம் கிட்னி தான் வேணும் என்று சொல்லி யாருக்கு சார் சொல்லலுமா? இல்லாட்டி எனக்கு ஹிந்து கிட்னி தான் வேணும், எனக்கு பௌத்த கிட்னி தான் வேணும்னு சொல்லலுமா? அவசரத்துக்கு ஆக்சிடென்ட் ஆகுறீங்க, கொண்டு போய் போடுறான் ஹாஸ்பிட்டல்ல, ரத்தம் ஏத்துறாங்க, பிளட், சரியா? உங்களுக்கு மெச்சாகிற பிளட் குரூப் வந்து உங்களோட இனத்தை சேர்ந்தவன், உங்களோட மதத்தை சேர்ந்தவன், உங்களோட மொழியை சேர்ந்தவன் தான் உங்களுக்கு கிடைக்கும்ன்றது இந்தியா உயிர் பைத்திரும். உதாரணமா வந்து நிறைய நீங்க கண்டிருப்பீங்க, ஹாஸ்பிட்டல்ல நின்றுப்பீங்க, உங்களோட குடும்பங்கள்ல உங்களோட சொந்தக்காரவங்கள யாருக்காவது இந்த தேவைகள் வந்திருக்கும். இந்த கேட்கிற யாருக்கும் நோய் நொடிகள் வராம இருக்க வேணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஆனா நிறைய பேருக்கு வந்திருக்கேன், நான் அனுபவத்தில் அடிக்கிறேன். ஏன்னா மூத்த மகளுக்கு வந்து சின்னத்துல ஒரு சின்ன ஜெர்ம் இன்ஃபெக்ஷன்ல வந்து ஹாஸ்பிட்டல் நிப்பாட்டி அவக்கு வந்து பிளட் ஏத்தின, நான் முஸ்லீம், அவக்கு ஏத்தின பிளட் வந்து சிங்கிள் ஒத்தரால் டொனேட் பண்ணப்பட்ட பிளட். அந்த நேரம் எனக்கு சொல்லலோ எனக்கு முஸ்லீம் மக்கள் அதெல்லாம் நான் கணக்கு எடுக்கணும். எனக்கு வந்து எல்லா மதத்தவர்களையும் நான் மதிக்கிற ஒரு ஆள். எல்லா மதமும் வந்து செல்றது எதுவோ எது நல்லதை சொல்லுதோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. நீங்க உங்களோட நம்பிக்கையில உறுதியாயிருங்க, அதை நிலை குலைக்க தேவையில்ல. ஆனா நாங்க வந்து ஒரு மதத்தை ஏதாவது ஒரு மதத்தை சரியா பின்பற்றவங்களா இருந்தா நாங்க நிச்சயமா மனிதனை மதிச்சு நடந்து கொள்ளணும். எங்கள்கிட்ட மனிதாபிமானம் மனிதநேயம் இருக்கணும். அப்படி இல்லாட்டி வந்து நாங்க வாழ்றதுல வந்து நாங்க பின்பற்ற நாங்க ஃபாலோ பண்ற மதத்துல எந்த அர்த்தமும் இல்லை என்றதுதான் விஷயம். அதோடு வந்து இப்ப இந்த நான் மென்ஷன் பண்ணின விஷயம், இப்ப இலங்கையில கிட்டத்துல நடந்த விஷயங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள், பல மதம் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்படுற பல மத இடங்கள், மத ஸ்தலங்கள்ல வந்து நிறைய நடக்குது, சரியா? அப்ப வந்து எங்களுக்கு சொல்லல. சில பேர் சொல்றாங்க அரபு நாடுகள்ல நடக்குது, இல்ல பாருங்களே எங்கேயும் நடக்காம இல்ல, எல்லா நாடுகளையும் நடக்குது. இப்ப அரபு நாடுகள்ல வேலைக்கு வர பொம்பளைல மேல கை வைக்கிற அரபிகள் இல்லையா? வீட்டு வேலைக்கு போற எத்தனையோ சகோதரிகள் சொன்ன கதைகள் இருக்கு. அப்ப தவறு செய்யறவன் எல்லா இடத்துலயும் மீக்கிறான். காரணம் எந்த மதத்தை சார்ந்தவனோ, எந்த நாட்டை சார்ந்தவனோ, எந்த இனத்தை சார்ந்தவனோ அவன் மனுஷன். அவன் யாரு? அவன் மனுஷன். அப்ப அவன் பிழை செய்யத்தான் செய்வான். அது வந்து நாங்க வந்து யாரையுமே தூக்கி கொண்டாடப்படாது. அவன் 100% நல்லவனா இருப்பான், அவன் கிட்ட நாங்க ஆசீர்வாதம் எடுக்கலும், அவங்க சொல்றது சரி இவங்க சொல்றது சரி என்று சொல்லி யாரையுமே தூக்கி வைக்கலாம். அவங்க திடீரென்று ஒன்றை நடத்திட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு ஐயோன்னு சொல்லி தலையில கையை வச்சுக்கொள்ள வேண்டியதான். அதனால நாங்க தனி நபர்கள், தனி மனுஷர்களாகிய நாங்க ஒவ்வொருத்தரும் வந்து நாங்க சரியா இருப்போம். நாங்க பின்பற்ற மதத்தை மதிப்போம், அடுத்தவங்களை மதிப்போம், நாங்க நல்லா இருப்போம். நாங்க யோசிக்க தேவையில்ல, மதத்தை நாங்க காப்பாற்ற தேவையில்ல, நாங்க தான் காப்பாற்ற வேணும், நாங்க போராட வேணும், நாங்க காப்பாற்ற வேணும் இல்ல. மதத்துல வந்து யாருக்கும் பலவந்தம் இல்ல, பலஹாத்காரப்படுத்தேலா. அதுதான் அந்த லக்கும் தீனுக்கும் வலியதுன்னு சொல்லுது. நீ வந்து கட்டாயமே என்ன மார்க்கத்துக்கு வாண்டு சொல்லல யாருக்கும். அதே நேரம் நீ வந்து என்ன மார்க்கத்துல இருக்காத, நீ வந்து முஸ்லீம் இல்லைன்னு சொல்ற தகுதியும் யாருக்கும் இல்லை. அதனால எல்லாரும் மனுஷனை மதிங்க, மனுஷனை மதிச்சு நல்ல மனிதர்களாக வாழ பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த உலகம் நல்ல அழகா மாறும் அப்படி இருந்தா.